ஏன் சந்தன மரம் உயர்ந்தது என்றால், உயர்ந்த விஷயம் எது இருந்தாலும் அது அழகாகட்டும், அறிவாகட்டும், ஆரோக்கியமாகட்டும், பணமாகட்டும், அன்பாகட்டும், எந்த உயர்ந்த விஷயமாக இருந்தாலும் அது தீமைகளால் வசீகரிக்கப்படும். தீமையால் வசீகரிக்கப்படுகின்ற பொழுது நீ உன்னுடைய நன்மைகளை இழக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறாய். நல்லா படிச்சுட்டு இருந்திருப்ப, 8ஆம் கிளாஸ் வரைக்கும் என் பிள்ளை நல்லா தாங்க படிச்சது, இந்த 9ஆம் கிளாஸ் வந்ததுல இருந்து என்ன நடந்ததுன்னே தெரியல என்று சொல்லுகின்ற பெற்றோர்களை எனக்கு தெரியும். 10th வரைக்கும் நல்லா இருந்தாங்க, இந்த +1ல எப்போ போனானோ அன்னிலிருந்தே இந்த பிள்ளையினுடைய படிப்புல கவனம் போயிடுச்சுங்க. என்ன காரணம் என்று யோசித்தால் உங்களுக்கே அந்த காரணம் தெரியும். தீமைகளால் வசீகரிக்கப்படுகிறீர்கள். அவ்வளவு சீக்கிரமாக உங்களுடைய கவனத்தை திருப்புவதற்கு எத்தனையோ விஷயங்கள் வந்து சேர்ந்துச்சு. நமக்கு என்னங்க இருந்தது? ஒண்ணா இல்லாம முன்னேறினதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. எல்லா டிஸ்ட்ராக்ஷனும் இருந்து வருதுங்களே, இந்த பக்கம் திரும்பினா அந்த பக்கம் திரும்பினான்னு. நினைச்சு பாருங்க குழந்தைகளை. ஏன் தெரியுமா? சந்தன மரம் உயர்ந்ததாக இருக்கு. சந்தனத்தின் வாசனையால் கவரப்படுவது மனிதர்கள் மட்டுமல்ல, விஷ பாம்புகளும் அதனால் வசீகரிக்கப்படும். விஷப்பாம்புகள் அந்த வாசனையால் வசீகரிக்கப்பட்டு கிளைகளை பின்னி பிணைந்து கிடக்குமா. சந்தன மரத்துல தான் நாகப்பாம்பு வசிக்கும். ஆனாலும் ஏன் சந்தன மரம் உயர்ந்ததாக இருக்கிறது என்றால், தன்னை நாடி வருகின்ற அந்த தீமையினால் ஒருபோதும் சந்தன மரம் பாதிப்படைவதில்லை. அதனால் சந்தன மரம் உயர்ந்ததாக கருதப்படுகிறது. குழந்தைகளே, உங்களை தேடி தீமை வரட்டும், ஆனால் அந்த தீமையால் நீங்கள் பாதிக்கப்படாமல் இருக்கிறீர்களா என்பதில் தான் உங்கள் வல்லமை இருக்கிறது. தீமையை வராதே என்று என்னால் சொல்ல முடியவில்லை. சூழல் சரியாக இல்லை, தீமைகளால் சூழ்ந்திருக்கிறோம். தீமை வரும். தீமைகளால் நாம் பாதிப்படையாமல் இருக்க வேண்டும் என்றால் யோசிச்சு பார்த்திருக்கேங்க. சாதாரணமான ஆத்மா தானே மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. எப்படிங்க மகாத்மா ஆனாரு? ஒன்னும் கிடையாது. அவங்க அம்மா புத்திலி பாய் சத்தியம் கேட்கிறாங்க, மதுவை தீண்ட மாட்டேன், மாதுவை தீண்ட மாட்டேன், பெண்களை தீண்ட மாட்டேன், மாமிசத்தை தீண்ட மாட்டேன். சத்தியம் பண்ணுப்பா. லண்டன் போறதுக்கு முன்னால சின்ன பையன், உன் வயசு பையன், 17-18 வயசு, சத்தியம் பண்ற, பண்ண மாட்டேம்மா, உன் மேல சத்தியம். நினைச்சு பாக்குறேங்க. போர்பந்தர்ல சத்தியம் வாங்கும் போது அந்த 3 மேட்டரும் குஜராத்ல கிடைக்காதுங்க. கிடைச்சாலும் கண்காணிக்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. லண்டன் போனார்ல, அங்க 3 விஷயங்களும் ஃப்ரீயா கிடைக்கும். கண்காணிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. கண்காணிப்பதற்கு ஆள் இல்லை என்றாலும் கூட, ஃப்ரீயா பட்ட தீமைகள் கிடைத்தாலும் கூட, என் தாய்க்கு நான் செய்த சத்தியத்திற்காக அதை நான் தீண்டாமல் இருப்பேன் என்று சொன்னதனால் தான் சாதாரணமான ஆத்மா மகாத்மா ஆனார். வேற எதுவுமே காரணம் கிடையாது. இது மட்டும்தான். நான் காந்தியடிகளை அப்படித்தான் பார்க்கிறேன். சூழ்நிலைகளால் பாதிக்கப்படாமல் இருப்பவர்கள் யார்? சூழ்நிலைகளால் கெடாமல் இருக்கக்கூடியவர்கள் யார்? என்கிட்ட எத்தனையோ பெற்றோர்கள் வந்து கேட்கிறேன், என் புள்ள நல்ல புள்ள தாங்க, அந்த 4 பேரோட சேர்ந்துதான் நாசமா போயிடுச்சு. நானும் 18 வருஷமா அந்த 4 பேரை தேடிட்டு இருக்கேன். சொல்றவங்க எல்லாம் இதே வார்த்தையை தான் சொல்லிட்டு போகுது. இந்த ஒரு படத்துல காட்டுவோம், உன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்டேன். வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே. உன் திறமையால், உன் கல்வி என்கின்ற மிகப்பெரிய ஆற்றலால் நீ எண்ணாத அத்தனை எண்ணங்களையும் எண்ணக்கூடும். உன் எண்ணங்களில் இருக்கக்கூடிய அத்தனை கனவுகளையும் நீ அடையக்கூடும்.